நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன படுக்க வச்சுட்டான். உன்ன மட்டுமா? என்னையும் கூட படுக்க வச்சுட்டானே பாஸ். நமக்கு 3 நாள்னா அவனுக்கு 3 மாசம். ஆமா பாஸ், 3 மாசத்துக்கு அவன் படுக்கையை விட்டு எந்திரிக்கவே கூடாது. ஏய், ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் எதையும் விட்டு கொடுப்பேன். ஆனா என் சாப்பாடுல கை வச்ச தொலைச்சிருவேண்டா. இல்ல பாஸ், வேண்டாம். சாரி. எதையும் தாங்குவேன், ஆனா இத மட்டும் தாங்கிக்க மாட்டேன். சரி பாஸ். அந்த ராமோட தோலை நான் உரிப்பேன், நடத்தி காட்டுவேன். யாரு? நீயா? ஆமாண்டா, நானே தான். இதோ இதே மாதிரி அவன் தோலை உரிப்பேன். எனக்கு 3னா அவனுக்கு 30. நாளைக்கு அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பான் என்னோட டிராகுலா. இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியாடா என்னோட டிராகுலாவ? இல்லையே. இதான் டிராகுலாவா? ஆமாடா, டிராகுலா. இவனை பார்த்தா நிஜமாவே யானை கூட பயந்துரும். அப்படியா? நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய வீரனா தெரியலையே. என்னது வீரனா தெரியலையா? இவனுக்காக மாமரம் ஏறி மாங்காய் பறிப்பான். சீட் எழுதி கழுத்துல தொங்க விட்டா கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவான். அப்புறம் என்ன யாராவது முறைச்சா அவ்வளவுதான், கடிச்சு கொதறிடுவான். அடேங்கப்பா, நான் உத்தரவு போட்டா சிங்கத்து கூட பதம் பாத்துருவான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சரி சரி, இருந்தாலும் நீங்க சொல்றது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே. டெஸ்ட் பண்ணணுமா? டேய் மொட்டை, உனக்கு டிராகுலாவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமாடா? நாய்டா. நாயா அது? எரும மாடுடி. அதோட முகத்தை பாரு, அதேதான். பூஜா, அத பார்த்தா குண்டுமணியோட ரிலேட்டிவ் மாதிரி இருக்குல்ல? பாஸ், என்ன பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க? டிராகுலாவை டெஸ்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல? நானும் இதுக்காக தான்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டி ராம், அவன் என்னடா சொல்றான்? டேய், நான் என்ன உனக்கு எருமை மாடா தெரியுதா? இது எனக்கு ரிலேட்டிவ் இல்ல. என்னோட நாய் எருமை மாடு இல்லடா, சிங்கம். உங்கள மாதிரி கழுதைங்களை பார்த்தா இந்த சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா? டி ராம், சீக்கிரம் போலாம் வாடா. மை டியர் டிராகுலா. என்ன டிராகுலாவா? டி ராம், வாடா போயிடலாம். சரி வா போயிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா. கேட்ச் them
டிராகுலா அவங்கள புடி கடிச்சு கொதறிடு. டேய் ராம், சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வா ராம். கேட்ச் தம் டிராகுலா. அவங்கள விடாத. புடி. அவங்கள கடிச்சு கொதறு. ஏறு ராம், சீக்கிரம் ஏறு. நிஜமா சொல்ற பூஜா, இனி நம்மள காப்பாத்த பிள்ளையாரால மட்டும்தான் முடியும். ஸ்ரீ கணேஷா, பிள்ளையாரப்பா காப்பாத்துங்கப்பா, பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க பிள்ளையாரப்பா, காப்பாத்துங்க ஸ்ரீ கணேஷா, காப்பாத்துங்க. என்ன பிள்ளையாரா? டேய், உன்னோட ஆட்டம் எல்லாம் ராகுலா கிட்ட பலிக்காதுடா. என்னோட பாஸோட உத்தரவுக்கு மட்டும்தான் இவன் கட்டுப்படுவான். பாவம், அந்த பிள்ளையாரை ஏன்டா கூப்பிடுற? அவரும் கடி வாங்கவா? மணி, விளையாடுனது போதுண்டா. அந்த நாயை அடக்கு. முடியாது. நீங்க 2 பேருமா சேர்ந்து என்ன நீங்க எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருப்பீங்க. என் நாயை பார்த்த உடனே உங்க திமிரு அடங்கிருச்சுல. எங்களுக்கு ஒன்னும் பயம் இல்லடா. எங்களை காப்பாத்த பிள்ளையார் இருக்காரு. அடங்குடா. அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி இங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இப்பவும் உன் இமேஜினேஷன் பிள்ளையார் பேரை சொல்லி உயிரை வாங்குறியடா. பூஜா, எவ்வளவு கெஞ்சி கதர்னாலும் இவன் நம்மள விட மாட்டான். ஆமாடா, இங்க இருந்து நீ நடந்து போக மாட்ட. வாழ்க்கை பூரா ஸ்ட்ரெச்சர் தான். கடவுளே, பிள்ளையாரப்பா. டேய், என் அப்பா யாருன்னு தெரியும்ல? ஆமா பாஸ், அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா போலீஸ் படையோட வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி டிராகுலா இவங்களை கடிச்சு கொதறிடுவான். டிராகுலா, அப்போ ஆபத்து வந்தா நீயும் பிள்ளையார தான் கூப்பிடுவியா? எனக்கு உண்மையிலே பிள்ளையார் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ சொல்ற கதையை தான் என்னால நம்ப முடியல. சரி, எது எப்படியோ இப்பவாவது நம்பறல்ல. அவர் நல்லா வேண்டிக்கோ. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, காப்பாத்துங்க பிள்ளையாரப்பா. ஓம் ஏகதண்டாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் கணபதாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் கணபதாய நமக, ஓம் பிள்ளையாரப்பா, எங்களை காப்பாத்துங்கப்பா. ஓம் கம் கணபதாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் கம் கணபதாய ராம். பிள்ளையாரப்பா, எங்களை காப்பாத்துங்கப்பா. பிள்ளையாரப்பா, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக. பிள்ளையாரப்பா, மான் அனுபவிக்கின்ற வேதனையும் பயமும் வேட்டைக்காரனுக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேட்டையை ஆரம்பிப்போமா? ஐயோடா, ஓடு. விக்னேஸ்வரா, ஓம் விக்னேஸ்வராய நமக.
பாஸ் இல்லைங்க பாஸ், நானும் வரேன். ஐயோ கடிச்சிச்சு. வா போலாம். அந்த நாய் அவங்கள விரட்டினத நீங்களும் பாத்துருக்கணுமே. ஐயோ கிழிஞ்ச ட்ரௌசரோட ஓடியே போயிட்டாங்க. ஒருத்தனோட பேண்ட் பாதியா கிழிஞ்சிடுச்சு, இன்னொருத்தன் பயந்து அலறி அடிச்சு அங்க இருந்து ஓடிட்டான். யார் அந்த பயந்தாங்கோலி? சொல்லித்தான் தெரியணுமா? தலையில வால் தொங்குறது யாருக்கு? நம்ம மொட்டைக்கு. அவனேதான். அடடா, இன்னைக்கு யார்கிட்ட கடி வாங்க போறானோ? ரெடியா வந்திருக்கான். இல்லடா, நான் தான் கடிக்க போறேன். பாஸ், இவங்க கூட நமக்கு என்ன வேலை? வாங்க கிளாஸுக்கு போலாம். டேய், உன்னோட வால் தெரியுதுடா. பாஸ், என்னதான் பாஸ்? நீ சும்மாரா. டே ராம், உன் ஆட்டோ இன்னும் முடியலையா? இது ஆரம்பம் தான். நல்லா கேட்டுக்கோ கமிஷனர் மகளே. இப்போ நீங்க சிரிச்ச இந்த சிரிப்புக்கு பரிசா அழ போறீங்க. சரிதான் போடா. சொந்த நாயை கூட அடக்கி நிறுத்த முடியாத நீ எங்களை என்ன செஞ்சிட போற? போடா. என்ன பாக்குற? ஓ வாங்க பாஸ், இன்னைக்கு இது போதும், மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். ஆமாண்டா, நேத்து நாயோட கடி, இன்னைக்கு நம்ம கடி. தாங்காதுடா, சீக்கிரம் போங்க. போங்க. வாங்க பாஸ். ராம், அவங்க கிட்ட வச்சுக்க வேண்டாம். நேத்தை விட ஸ்ட்ராங்கா நாளைக்கு கொடுப்பாங்க. ஜாக்கிரதை. அட நீ ஒண்ணு, இவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க? டேய், கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாதவங்கன்றது நேத்தே புரிஞ்சு போச்சுல்ல. நம்ம டைம் நல்லா இருந்ததுனால நாம தப்பிச்சிட்டோம். நேரம்லாம் எதுவும் இல்ல. நம்மள காப்பாத்தி அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தது பிள்ளையாரு. பிள்ளையாரா? இந்த கதையில பிள்ளையார் எப்ப வந்தாரு? நீ பார்க்கல, அதுக்கு நான் என்ன பண்றது? டேய், அவன் நாய்க்கு திடீர்னு வெறி பிடிச்சு போய் அது அவனுங்களையே விரட்டிருச்சு. இட்ஸ் வெரி சிம்பிள். அதுக்கு போய் பிள்ளையார் பேரை சொல்லி ஏண்டா கதையோட த்ரில்ல குறைக்கிற? இல்ல பூஜா, அது சிம்பிள் இல்ல. ராம், ஏதோ மேஜிக் கத்து வச்சிருக்க, அதை யூஸ் பண்ணிட்டு பிள்ளையார் கதையை அவுத்து விட்டுட்டா அந்த கதையை நம்ப நாங்க தயாரா இல்ல. ஒரு நாள் உன் மேஜிக் என்னன்னு நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் பாரு. யூ ஜஸ்ட் வெயிட். டேய், நீ அவுட்ரா. உன் கதை முடிஞ்சது.
ப்ரோ, அவ இன்னும் கிரீஸை விட்டு போலையே. டேய் நீ அவுட், வெளியே போடா. நான் எதுக்கு போகணும்? எதுக்கு போகணுமா? ஆமா. ஏனா நீ அவுட், அதனால பேட் கீழே போட்டு வெளியே போடா. யார் சொன்னது அவுட்னு? நீ போட்டது நோ பால், அது நாட் அவுட். ரூல்ஸ் தெரியாம சும்மா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத, வெளியே போ. ஏய், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே வெண்ண, இது எங்க ஏரியா, எங்க ராஜ்யம். நாங்க சொல்றதா ரூல்ஸ் இங்க. டேய் இங்க நாம விளையாடுறது கிரிக்கெட். இந்த கேம்க்கு உலகம் பூரா ஒரே ரூல்ஸ் தான். அது கூட தெரியலனா எதுக்குடா இங்க விளையாட வந்து எங்க மானத்தை வாங்குறீங்க? நீங்க யூனிஃபார்ம் போட்ட டீம். உங்க ரூல்ஸ் எல்லாம் எங்க லோக்கல் டீமுக்கு தெரியாது. உங்க அளவுக்கு படிப்பறிவெல்லாம் எங்களுக்கு இல்ல. என்னடா ரூல்ஸ்? பாஸ் பாவம், அறிவில்லாதவனுங்க. நீங்க கொஞ்சம் கத்து கொடுங்க, தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம். டேய் ஒரு பால்ல 2 ரன், 1 விக்கெட் தான் இருந்தது. அவன் அவுட் ஆயிட்டான். சோ நாங்க ஜெயிச்சிட்டோம். ஓ அப்படியா? ஆமாடா, அவனை முதல்ல வெளியே போ சொல்லு. சொல்றேன். அது இவன்கிட்ட இல்லடா. பின்ன யாருக்கிட்ட? அது உன்கிட்ட தான். நாங்களா? போங்கடா வெளியே. என்ன ப்ரோ இது? நீங்க தோத்துட்டீங்க, போங்கடா வெளியே. என்ன விளையாடுறியா? விளையாட்டு முடிஞ்சிருச்சு. நீங்க தோத்துட்டீங்க. அது எப்படி? ஜெயிச்சது நாங்க தானே. டேய், இது எங்க ஏரியா, எங்க கிரவுண்ட். இங்க நாங்க வைக்கிறதா சட்டம். இங்க நான் சொல்றத மத்தவங்க கேட்பாங்க. அது வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட செல்லாது. டேய் நீங்க யாருகிட்ட ஓவரா பேசுற? ஐயோ ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? இப்ப செல்லுமா இல்ல செல்லாதா? டேய் உனக்கு என்ன பத்தி தெரியாது. தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஆனா இப்ப உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்குமே. டேய், இனிமே இந்த ஏரியாக்குள்ள காலை வச்சீங்க அவ்வளவுதான். இனிமே இந்த யூனிஃபார்ம் என் கண்ணிலே படக்கூடாது. இப்ப பாரு, ஆனா நாங்க திரும்ப வருவோம். இதே கிரவுண்ட்ல உங்களை தோக்கடிப்போம்.
போடா, இனிமே இங்க வந்தா உங்களை ஓட விட்டு அடிப்போம். போடா. என்னடா போக மனசு வரலையா? வேண்டாம் ப்ரோ, இவங்கள அப்புறம் கவனிச்சுக்கலாம். இப்ப இடத்த காலி பண்ணுவோம். வாங்க ப்ரோ. போடா. வாங்க ப்ரோ, வாங்க. சொன்னா கேளுங்க, வாங்க. டேய் போடா, வீட்ல போய் பாலை குடிச்சிட்டு தூங்குடா.